இங்க ஒருத்தனோட கையை ஐஸா உரைய வச்சு அது நல்லா உறைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிட்டு உடனே ஒரு பெரிய சுத்தியால அதை ஓங்கி அடிச்சு தூள் தூளா உடைக்கிறாங்க. இதுக்காக இந்த கொடூரமான பனிஷ்மெண்ட்னு பார்த்தா அவன் ஒரு கார்டு மேல ஷூவை தூக்கி எரிஞ்சிருப்பான். உடனே கார்டு அவனை பிடிச்சு அவனோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு எரிஞ்சிட்டு அவனோட கைக்கு மேல ஒரு கோல்டு ஜெல்ல தடவுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட கழுத்துல ஒரு டைமரை தொங்க விடுறாங்க. உடனே அந்த ட்ரெயினோட டோரை ஓபன் பண்ணிட்டு அவனோட கையை வலுக்கட்டாயமா ஃபுல்லா வெளியே நீட்ட வைக்கிறாங்க. உடனே அவன் உயிரே போற மாதிரி அலறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனோட சத்தம் குறைஞ்சது. எதுக்காகனா வெளியே டெம்பரேச்சர் மைனஸ்ல உரைய வைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ கார்ட்ஸ் திரும்பவும் அவனோட கையை உள்ள இழுக்கும் போது அவனோட கை பனியால உறைஞ்சி கல் மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிடுது. உடனே அதை ஒரு கார்டு தட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய சுத்தியால ஓங்கி அவனோட கையை அடிச்சு உடைக்கிறான். ஆக்சுவலா அந்த கொடூரமான பனிப்புயல் உலகத்துல இருந்த பெரும்பாலான மக்களை பனியாலேயே அழிச்சிருக்கும். இப்போ அதுல இருந்து தப்பிச்சு உயிரோட மீதி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ட்ரெயின்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினும் 17 வருஷமா நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட எங்கேயும் நின்னதில்லை. ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள வாழ்றவங்க எல்லாரும் ரெண்டா பிரிஞ்சு வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த ட்ரெயினோட இன்ஜினுக்கு பக்கத்து பெட்டியில வாழ்றவங்க எல்லாரும் ரொம்ப லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா கடைசி பெட்டிகள்ல இருக்கிறவங்க கூட்டத்திலையும் இருட்டிலையும் மாட்டிக்கிட்டு அடிமைகள் மாதிரி வாழ்றாங்க. கற்பா ரப்பர் மாதிரி இருக்கிற ஒரு புரோட்டீன் கட்டி தான் அவங்களுக்கு அந்த ட்ரெயினுக்குள்ள சாப்பிட கிடைக்கிற ஒரே ஃபுட்டா இருக்கும். இப்படி பல வருஷமா நடந்த இந்த அடக்கு முறையால அவங்க எல்லாரும் இப்போ கோபத்துல வெடிக்கிற கண்டிஷனுக்கு வந்துறாங்க. இதனால அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணவும் முடிவு பண்றாங்க. ஒரு நாள் கட்டிஸ்ங்கிற ஒருத்தரோட தலைமையில அவங்க எல்லாரும் ஒரு சில இரும்பு பேரல்களை மறைச்சு வச்சுட்டு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் வழக்கம் போல கார்ட்ஸ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த பெட்டிக்குள்ள வராங்க. அப்போ இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு மக்கள் எல்லாரும் அவங்களை எதிர்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கட்டிஸ் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வேகமா ஒரு கார்ட் கிட்ட போயிட்டு அவன் கையில வச்சிருந்த கண்ணை அவனோட தலையிலேயே வச்சு ட்ரிகரை அழுத்துறான். அப்பதான் அதுக்குள்ள புல்லட் எதுவும் இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் வருது. உடனே அவங்க எல்லாரும் அவங்க மறைச்சு வச்சிருந்த இரும்பு பேரல்களை எடுத்துக்கிட்டு கட்டிஸோட தலைமையில முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக வந்த கார்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அடுத்தடுத்த பெட்டிகளுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு பெட்டிக்குள்ள ஒரு சமையல்காரன் மட்டும் இருக்கான். அங்கதான் அவங்க எல்லாரும் சாப்பிடுற அந்த கருப்பு புரோட்டீன் கட்டியை ரெடி பண்ணுவாங்க. கட்டிஸ் உடனே அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை தயாரிக்கிற மிஷினுக்குள்ள போய் எட்டி பார்க்கறான். அதை பார்த்ததும் அவனுக்கு பயங்கரமா வாமிட் வர ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் 17 வருஷமா சாப்பிட்டு இருந்த அந்த புரோட்டீன் கட்டிகள் எல்லாம் செத்து போன கரப்பான் பூச்சிகள்ல இருந்து பண்ணுனதுதான்ங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க எல்லாரோட கோபமும் பல மடங்கா அதிகமாகுது. உடனே அங்க இருந்த எல்லா பெட்டிகளையும் உடைச்சிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடுத்த இரும்பு டோரை ஓபன் பண்ண போற டைம்ல சடனா அவங்கள ஒரு குட்டி பொண்ணு விண்டோவுக்கு வெளியே பார்த்து பயத்துல அலறுறா. பார்த்தா அவங்க எல்லாரும் போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின் முன்னாடி இருந்த ஒரு பெரிய பனிப்பாறையில மோதி ஆக்சிடென்ட் ஆக போகுது.